வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா மேட்டூரில் இருக்கோம், குளத்தூர்ன்ற ஏரியா. நாங்கள் வந்து வாழை மரத்துக்கு இந்த சருகு பிரச்சனை பார்த்தா தெரியும், மஞ்சள் அடிச்சு போயிருக்கு. ஒரு வாழை உதாரணத்துக்கு இந்த வாழை இருக்குது அப்படின்னா, இந்த வாழை வந்து இப்படி ஒன்று கீழே ஏறும், சருகு 1 by 1 ஏறும். இங்கே இருக்குங்களா, அடுத்து இங்கே இருக்குது. இது முடிச்சு அடுத்து பக்கத்தில் இருக்குது இந்த இது பழுத்துருச்சுங்களா, அடுத்து பாருங்கள் அந்த பழுத்து அங்கே வந்துச்சு பாருங்கள். அதில் அடுத்தபடியாக இங்கேயும் நல்லா பழுத்துருக்கும் கூட அறுத்து விட்ருக்காங்க. அடுத்தது பரவும் இந்த நுனி சுற்றி கருகள் மாதிரி வந்துருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த வாழை பார்த்தா நுனி கருகளை சுற்றி இருக்கும். அது வந்து போரான் குறைபாடு அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு. ஒரு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்தா போதும். சருகுன்றது இப்படி தான் வரும், வாழை பழுத்து புள்ளி அடிக்கும், அதுதான் சருகு நோய். இது சருகு நோய் கிடையாது. லைட்டாக புள்ளி அடிச்சிருக்குது, சருகு நோய் தாக்கம் இருக்குது. ஆனால் வாழையை சுற்றி அந்த வட்டத்தில் வந்து கருகள் இருந்தால் அது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தான். அதுக்கு வந்து ஊட்டச்சத்தை கொடுத்தா போதும், வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த சருகு நோய்க்கு வந்து ஒரு டோஸ் போட்டிருக்கு. கரெக்டாக 1 வாரம் ஆச்சு. ஒரு கெமிக்கல் மட்டும் அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டோஸ் ஊசி மட்டும் போட்டிருக்குது. இப்போ காய் ஊறுறதுக்காகவும் கொஞ்சம் கேப் போடுறதுக்காக மட்டும் செகண்ட் டோஸ் வந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்களே விவசாயி போடுறாங்க. அந்த ஊசி போட்ட தடம் வந்து அப்படி காமிச்சிருங்க. ஊசி எந்த பக்கம் போட்டிருக்குன்னு பாருங்கள். போட்ட தடத்தை மட்டும் காமிச்சிருங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஊசி போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு. ஒன்று இங்கே ஒரு டோஸும் கீழே ஒரு டோஸும் போட்டுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 2 டோஸ், மேலே ஒரு ஊசி கீழே ஒரு ஊசி, 2 டோஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த பக்கம் போட்டிருக்கு, மேலே இங்கே இருக்குது.